அப்பா பூட்சுமாவும் டோபிராமாவும் மாதராவை நோக்கி ஓட, மாதராவோட அப்பா டாஜிமாவும் அவரோட தம்பி இசுனாவும் ஹாஷிராமாவை நோக்கி ஓட, இப்போ இவங்க 4 பேரும் ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாங்க அந்த நதிக்கரையோட நடுவுல. நேச்சுமா எப்படி செஞ்சு கிளானோட தலைவரோ அதே மாதிரி டாஜிமாவும் உச்சியா கிளானோட தலைவர். இப்போ 2 கிளானோட தலைவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அவங்க கூட சண்டை போட்டு அவங்களை கொல்றதை விட அவங்களோட பசங்களை கொன்னா அவங்களுக்கு வலி அதிகமா இருக்கும்னு டாஜிமா டோபிராமாவை கொல்ல பாக்குறாரு, பூட்சுமா இசுனாவை கொல்ல பாக்குறாரு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த மாதராவும் ஹாஷிராமாவும் தன்னோட தம்பிகளை காப்பாத்த அந்த அட்டாக்க தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப இருக்க வாழ்நாள் குறிக்கோளே தங்களோட தம்பிகளை பத்திரமா பாத்துக்கணுங்கிறது தான். அவங்களையே கொல்ல பார்க்கும்போது 2 பேரும் எதிரெதிர் கிளானோட தலைவர்களே எதிர்த்து நிக்கிறாங்க. என் தம்பியை கொல்லணும்னு நினைக்கிற எவனையும் நான் சும்மா விட மாட்டேன், ஒருத்தனை விட மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே சொல்றாங்க. அந்த நொடி மாதரா அவங்க 2 பேரும் கண்ட கனவை சுக்குநூறா நொறுக்கிறாரு. ஹாஷிராமா, நீ ஒரு செஞ்சு, நான் ஒரு உச்சிஹா, நம்ம என்னைக்குமே நண்பர்கள் ஆக முடியாது. இனி நம்ம சந்திப்பு யுத்த களத்துல தான்.